ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுவிதமான ஒரு போண்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நாம் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணிடலாம். இந்த போண்டா ரொம்ப கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருந்தது. உளுந்தம்பருப்பு நல்ல செவக்க வதக்குனதும் வேறு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வேறு என்ன செய்யலாம்? உள்ளி போடலாம். உள்ளி இல்லை, முதல்ல இஞ்சியும் மிளகாவும் போட்டு அது ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு தான் உள்ளி ஆட் பண்ணணும். அப்புறம் ஒரு வாழைக்காவும் ஒரு உருளைக்கிழங்கும் துருவுறதில் துருவி வச்சுருக்கு, அதையும் போட்டு சேர்த்துக்கலாம். அதில் இது உருளைக்கிழங்கு. கொஞ்சம் நெய்ஸாக வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சுக்கலாம். இதான் கொஞ்சம் வெந்து வரும். இதில் தண்ணி ஆட் பண்ணோம்ல, தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும். மூடி வச்சு அது கொஞ்சம் வெந்தது. இப்போ சப்பாத்தி மாவு பிசைய போகிறோம். அந்த மாவு மாதிரி நம்மளும் இந்த போண்டாவுக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஒரு கிண்ணியில் தேவையான அளவு கல் உப்பு போட்டு அதில் மோர் ஊற்றிருக்கோம். இப்போ கோதுமை மாவு ஆட் பண்ணிகிட்ருக்கோம். கோதுமை மாவு எவ்வளோ ஆட் பண்ணோம்? கோதுமை ஒரு 200 கோதுமை. பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாக பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. அது தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சிடலாம். மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றுதும் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி குட்டி குட்டியாக தேய்ச்சி அந்த மசாலா அதில் வச்சு போண்டா மாதிரி செஞ்சு எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு புது விதமான ஸ்நாக்ஸாக இருக்கும். இது அவ்வளோவா எண்ணெய் கூட குடிக்கலை. கடலை மாவில் மட்டும்தான் போண்டா செய்யணும் இல்லை, கோதுமை மாவுலேயும் போண்டா செய்யலாம். நல்லா ஹெல்த்தானது கூட. இப்போ நாங்கள் 2 போண்டா போட்டிருக்கோம். நல்லா கோல்டன் கலரில் நல்லா வேகட்டும். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸை கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியானது. எண்ணெயும் அவ்வளோ குடிக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் வீடியோஸை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.